இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்காக பல்வேறு ஆவணங்கள், தரவுகளிலிருந்து மிக முக்கியமான தகவல்களை திரட்டி அதில் இருக்கும் ஆச்சரியமான உண்மைகளை அலசும் பயணம் இது. ஆமாம், வழக்கமாக நாம் செய்திகளை படிக்கும்போது எல்லாமே தனித்தனி தீவுகள் போல தெரியும் இல்லையா? கண்டிப்பா. ஆனால் அவற்றுக்கு இடையே உள்ள கண்ணுக்குத் தெரியாத தொடர்பை புரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. அதாவது, இப்போ இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டின் பழுதான மின்சார வயர்களை மாற்றி அமைக்கிறீர்கள். அதே நேரத்தில் உடைந்த குழாய்களையும் சரி செய்கிறீர்கள், வீட்டுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு கேட் போடுகிறீர்கள். இது அனைத்தையும் செய்து கொண்டே உங்களுக்கு தேவையான மின்சாரத்திற்காக உங்கள் அண்டை வீட்டாரிடம் மிக கடுமையாக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்கவே மூச்சு வாங்கிறது. ஆமா. ஆனால் இன்றைய இந்தியாவின் நிலைமையும் ஏறக்குறைய இதுதான். உள்நாட்டில் அரசியலமைப்பு ரீதியாக ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் எல்லைகளில் உள்கட்டமைப்பை உருவாக்குவது, கிளர்ச்சிகளை ஒடுக்குவது, அப்புறம் உலகளாவிய வல்லரசுகளிடம் எரிசக்திக்காக பேரம் பேசுவது என அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஒரு நாடு செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சரியான உதாரணம். இது ஒரு மாபெரும் வீட்டு பராமரிப்பு வேலை போலதான். சரி, இந்த வேளையின் முதல் கட்டமாக நமது ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அசைக்கப் போகும் ஒரு விஷயத்திலிருந்து தொடங்குவோம். ஏப்ரல் 19ஆம் தேதி 2026 நிலவரப்படி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சர்ச்சை ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஆமா, அது அரசியல் ரீதியாக ஒரு பெரும் சூறாவளியை உருவாக்க காத்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா தோல்வியடைந்தது என்ற செய்தியை பார்த்தேன். உண்மைதான். அதனால் 2023இல் கொண்டுவரப்பட்ட பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டமும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டமும் இப்போது அப்படியே முடங்கி போய்விட்டன. வெளிப்படையாக பார்க்கும்போது இது ஏதோ வழக்கமான அரசியல் இழுபறி போல தெரிகிறது இல்லையா? ஆமாம், அப்படிதான் தோன்றுகிறது. ஆனால் இதற்கு பின்னால் மாநிலங்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று இருக்கிறது என்று ஆவணங்கள் சொல்கின்றன. அப்படி என்னதான் நடக்கிறது இங்கே? இதை நாம் அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மிக எளிய விதி இருக்கிறது. ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகை அதிகரித்தால் அந்த மாநிலத்தின் எம்பிக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும். இதுதான் அந்த விதி. மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம். கரெக்ட். ஆமா. ஆனால் 1976இல் நெருக்கடி நிலை காலத்தில் ஒரு சிக்கல் வந்தது. இந்தியா முழுவதும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அரசாங்கம் மிக தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருந்த நேரம் அது. ஓ, அப்போதான் அந்த பயம் வந்ததா? ஆமா, ஒரு மாநிலம் குடும்ப கட்டுப்பாட்டை மிகச் சரியாக கடைபிடித்து மக்கள் தொகையை குறைத்தால் நாடாளுமன்றத்தில் அந்த மாநிலத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்து விடுமே என்ற நியாயமான அச்சம் எழுந்தது. நல்லதை செய்தால் அதிகாரம் பறிபோகுமா என்று பல மாநிலங்கள் கொதித்தன. நியாயமான கேள்விதான். இதை எப்படி தீர்த்தார்கள்? இதை சமாளிக்க சட்டப்பிரிவு 81(2)A மற்றும் B-யில் ஒரு வேலையை செய்தார்கள். அதாவது 1971இல் என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதையே அளவுகோலாக வைத்து தொகுதிகளை முடக்கி வைப்போம் என்று ஒரு தற்காலிக தடையை கொண்டு வந்தார்கள். ஒரு நிமிடம் இருங்கள். 70களில் கொண்டுவரப்பட்ட அந்த தற்காலிக தடை இன்னும் அமலில் இருக்கிறதா? என்ன? அதுதான் சுவாரஸ்யமே. அந்த முடக்கம் 2001இல் காலாவதியாகும் என்றுதான் முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் 2001 வந்தபோதும் இதே சிக்கல் தொடர்ந்ததால் மீண்டும் ஒருமுறை அரசியலமைப்பை திருத்தினார்கள். இதை 2026க்கு பிறகு வரப்போகும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை அப்படியே முடக்கி வைத்து விட்டார்கள். அதாவது 2027இன் இறுதியில் அந்த சென்சஸ் தரவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா? துல்லியமாக சொன்னீர்கள். அந்த தரவுகள் வந்த மறுநாளே இந்த 50 வருட முடக்கம் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு புதிய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை, அதாவது டெலிமிட்டேஷன் செய்யப்படுவது சட்டப்படி கட்டாயமாகிவிடும். பாத்தீங்கன்னா, இது எனக்கு ஒரு பள்ளி பருவத்து குழுப்பணி போல தோன்றுகிறது. குழுப்பணியா? எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது, ஒரு குழுவாக வேலை செய்யும்போது எல்லா வேலைகளையும் சரியாக செய்த ஒருவனுக்கு குறைந்த மதிப்பெண்களும், வேலையே செய்யாமல் ஊர் சுற்றியவனுக்கு அதிக மதிப்பெண்களும் கிடைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, வடக்கு தெற்கு பிளவு சொல்கிறீர்களா? ஆமாம். தென்னிந்திய மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா எல்லாம் பல தசாப்தங்களாக குடும்ப கட்டுப்பாடு, கல்வி, சுகாதாரம் என அனைத்திலும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டன.
உண்மைதான். ஆனால் இப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் குரலையும் பிரதிநிதித்துவத்தையும் இழக்க நேரிடும். அதே சமயம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிய உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்றத்தில் அதீத பலத்தை பெறும். கண்டிப்பா. இது ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்ற தத்துவத்திற்கே எதிரானதாக மாறாதா? நீங்கள் தொட்டிருப்பதுதான் தற்போதைய இந்திய அரசியலின் ஆகப்பெரிய முரண்பாடு. 2 வெவ்வேறு ஜனநாயக கோட்பாடுகள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் புள்ளி இது. அதாவது கூட்டாட்சி தத்துவம் விற்றுப்போகும் நிலை. ஆமாம். ஒருபுறம் நீங்கள் சொல்வது போல சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களை தண்டிப்பது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நம்பிக்கையை உடைத்துவிடும் என்ற வாதம். இது முற்றிலும் நியாயமானது. மறுபுறம் வட மாநிலங்களில் உள்ள ஒரு தனிமனிதனின் வாதத்தையும் நாம் பார்க்க வேண்டும். எனது மாநில அரசாங்கம் தவறு செய்திருக்கலாம், அதற்காக ஒரு இந்திய குடிமகனான எனது வாக்கின் மதிப்பு ஒரு தென்னிந்திய வாக்காளரின் வாக்கின் மதிப்பை விட பாதியாக குறைவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் அங்கே எழுகிறது. ஜனநாயகத்தில் அனைவரின் வாக்கும் சமம் அல்லவா என்ற வாதம். ஆமாம். மக்கள் தொகை அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். எனக்கு புரிகிறது. 2 தரப்பிலும் நியாயம் இருக்கிறது. ஆனால் இதை கையாளும் பொறுப்பு தற்போதைய ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குமே. எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? அது ஒரு கத்தி மேல் நடக்கும் பயணம். தற்போது ஆளும் கூட்டணியை பார்த்தால் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை இல்லை. ஓ ஆமாம், அவர்கள் தெற்கில் இருந்து வரும் கூட்டணி கட்சிகளை நம்பித்தானே இருக்கிறார்கள். கண்டிப்பா. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் அங்கே இருக்கிறது. எனவே தென் மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு முடிவையும் அவர்களால் தன்னிச்சையாக எடுத்துவிட முடியாது. நிபுணர்கள் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறார்கள். என்னென்ன? ஒன்று, மீண்டும் அரசியலமைப்பை திருத்தி இந்த முடக்கத்தை இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு நீட்டிப்பது. ஆனால் இதற்கு மாநில அரசுகளின் ஒப்புதலும் சிறப்பு பெரும்பான்மையும் தேவை. அது நடைமுறையில் மிகவும் கடினம். இரண்டாவது தீர்வு என்ன? இரண்டாவது நடுத்தர தீர்வு என்னவென்றால், தென் மாநிலங்களின் தற்போதைய இடங்களை குறைக்காமல் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கையை மட்டும் கணிசமாக அதிகரிப்பது. அதாவது கேக்கின் அளவை பெரிதாக்குவது. ஓ, மொத்த இடங்களையும் கூட்டிவிடுவது. ஆமா. இதன் மூலம் தென் மாநிலங்கள் தாங்கள் இப்போது வைத்திருக்கும் அதிகாரத்தை இழக்க மாட்டார்கள். அதே சமயம் வட மாநிலங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கேற்ப கூடுதல் இடங்கள் கிடைக்கும். கேக்கின் அளவை பெரிதாக்குவது ஒரு நல்ல யோசனைதான். ஆனால் அரசியல்வாதிகள் மாநிலங்களின் எல்லைகளைப் பற்றியும் அதிகாரங்களைப் பற்றியும் விவாதித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நிஜ உலகத்தில் வேறு விஷயங்கள் நடக்கின்றன இல்லையா? ஆமாம். இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள நிலவியல் எல்லைகளும் தடைகளும் தகர்க்கப்பட்டு வருகின்றன. இது நமது அடுத்த தலைப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. உள்கட்டமைப்பு மற்றும் ஊரக இணைப்பு. நீங்கள் PMGSY திட்டத்தின் விரிவாக்கத்தை சொல்கிறீர்களா? கரெக்ட். பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தை மார்ச் 2028 வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலைப்பகுதி பாலங்களுக்கு 2029 வரை நீட்டிப்பு இருக்கிறது. இதற்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்தியுள்ளார்கள். ஆமாம். முந்தைய 80,000 கோடியிலிருந்து இப்போது 83,977 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. நான் ஆச்சரியப்படுவது என்னவென்றால், நாம் எப்போதும் பல ஆயிரம் கோடிகளில் கட்டப்படும் பிரம்மாண்டமான எக்ஸ்பிரஸ் வேகள் பற்றியே பேசுகிறோம். ஆனால் இந்த ஊரக சாலை விரிவாக்கம் ஏன் இந்த நேரத்தில் ஒரு கேம் சேஞ்சராக கருதப்படுகிறது? அதாவது எக்ஸ்பிரஸ்வேகள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனால் இந்த திட்டத்தை நாட்டின் பொருளாதாரத்தின் இரத்த நாளங்கள் போல நீங்கள் பார்க்க வேண்டும். 2000 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது நோக்கம் வெறுமனே சாலைகள் போடுவது மட்டும்தான். இப்போ அப்படி இல்லையா? இல்லை. இப்போது தொடங்கியிருப்பது அதன் 3ஆம் கட்டம். கிராமப்புற விவசாய சந்தைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுடன் கிராமங்களை நேரடியாக இணைப்பதுதான் இதன் முக்கிய நோக்கம். கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஒரு விவசாயிக்கு இந்த சாலை எப்படி பொருளாதார ரீதியாக உதவும்? இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் தக்காளி அறுவடை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த தக்காளி ஒரு நாளுக்குள் சந்தைக்குச் சென்றாக வேண்டும். ஆமாம், அது அழுகிவிடும் பொருள். கரெக்ட். சாலை வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் மழைக்காலங்களில் அவர் அந்த தக்காளியை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் போகலாம், அல்லது போக்குவரத்துக்கு அதிக செலவு செய்து லாபத்தை இழக்கலாம். ஆனால் ஒரு தரமான தார்ச்சாலை அவரது விளைபொருளை நேரடியாக ஒரு பெரிய விவசாய சந்தையோடு இணைக்கும்போது அந்த சங்கிலி தொடர் வலுவடைகிறது. இடைத்தரகர்கள் இல்லாமல் அவருக்கு சரியான விலை கிடைக்கிறது. வறுமை ஒழிப்பிற்கான மிக முக்கிய படி இது. அந்த அறிக்கையில் 161 பெரிய பாலங்கள் பற்றியும் ஒரு குறிப்பிருந்ததே, அதென்ன? அதுதான் இந்த விரிவாக்கத்தின் மிக முக்கியமான பகுதி.
பல கிராமங்களில் சாதாரண சாலைகள் இருக்கும், ஆனா குறுக்கே ஒரு பெரிய நதியோ அல்லது பள்ளத்தாக்கோ இருக்கும். மழைக்காலங்களில் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டுவிடும். துல்லியமாக சொன்னீர்கள். அப்படிப்பட்ட இடங்களில் நிலுவையில் உள்ள 161 பெரிய பாலங்களை 961 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப் போகிறார்கள். யோசித்து பாருங்கள், பிரசவ வலியால் துடிக்கும் ஒரு பெண்ணை நள்ளிரவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல இந்த பாலங்கள் எவ்வளவு அத்தியாவசியம் என்று. நிஜமாகவே இது ஒரு உயிர் காக்கும் உள்கட்டமைப்புதான். இதன் நிதி பகிர்வு எப்படி இருக்கிறது? இது மைய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டம். பொதுவான மாநிலங்களுக்கு 60க்கு 40 என்ற விகிதத்திலும், சவாலான நிலப்பரப்பை கொண்ட வடகிழக்கு மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களுக்கு 90க்கு 10 என்ற விகிதத்திலும் நிதியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அருமை. சரி, இதிலிருந்து அப்படியே நமது 3வது தலைப்புக்கு வருவோம். இப்படி புதிய சாலைகளும் அரசாங்கத்தின் நலத்திட்டங்களும் இதுவரை அரசாங்கமே எட்டி பார்க்காத அடர்ந்த காட்டுப்பகுதிகளுக்குள் ஊடுருவும் போது இயற்கையாகவே இன்னொரு விஷயம் நடக்கிறது. ஆமா, கிளர்ச்சியாளர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் சுருங்குகின்றன. எக்ஸாக்ட்லி. இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலான மாவோயிஸ்ட் கிளர்ச்சி இப்போது வீழ்ச்சியடைந்து வருவதற்கு இந்த சாலைகளும் ஒரு முக்கிய காரணம் அல்லவா? 100க்கு 100 உண்மை. உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் ஒரு நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு. தற்போதைய கள நிலவரத்தை பார்த்தால் இந்திய அரசு மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போரில் கிட்டத்தட்ட இறுதி வெற்றியை நெருங்கிவிட்டது என்றே சொல்லலாம். எனக்கு தரவுகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த சிவப்பு தாழ்வாரம் அல்லது ரெட் காரிடார் என்பது இந்தியாவின் பல மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான பகுதியாக இருந்தது. ஆனால் இப்போது அவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு சுருங்கியிருக்கிறது? அவர்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளனர். இயக்கத்தின் மூளை என்று சொல்லப்படும் மத்திய குழுவின் பலம் ஒரு காலத்தில் 40 உறுப்பினர்களாக இருந்தது. இப்போ அது இப்போது வெறும் 2 பேராக குறைந்துவிட்டது. 2013இல் இந்தியாவின் 180 மாவட்டங்களில் அவர்களின் ஆயுத ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இன்றோ அது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிஜப்பூர் மற்றும் சுக்மா ஆகிய 2 மாவட்டங்களின் சில அடர்ந்த காட்டுப் பகுதிகளுக்குள் மட்டுமே சுருங்கிவிட்டது. ஓ, 2 மாவட்டங்களா? மிகப்பெரிய வீழ்ச்சிதான். ஆமா, 2025 மே மாதம் அவர்களின் முக்கிய தலைவரான நம்பால கேசவராவ் கொல்லப்பட்டதும், 2026 தொடக்கத்தில் அவருக்கு பின் பொறுப்பேற்ற திப்பிரி திருப்பதி சரணடைந்ததும் அந்த இயக்கத்தை அமைப்பு ரீதியாக முற்றிலுமாக நிலைகுலையச் செய்துவிட்டது. ஒரு நிமிடம், இது கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. 2024இல் நடந்த ஆபரேஷன் காகார் மற்றும் ஆந்திராவின் கிரேஹவுண்ட்ஸ் படையின் நடவடிக்கைகள் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளன என்பது புரிகிறது. ஆனால் நாம் அவசரப்பட்டு வெற்றி முரசு கொட்டுகிறோமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அவர்களின் வரலாற்றை சற்றே பின்னோக்கி பாருங்கள். 90களின் தொடக்கத்திலும் அவர்கள் இப்படித்தான் பலமிழந்து சிதறிப்போய் காணப்பட்டார்கள். இனி மாவோயிஸ்டுகள் அவ்வளவுதான் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் மீண்டும் ஒன்றிணைந்து 2004இல் சிபிஐ மாவோயிஸ்ட் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை உருவாக்கினார்கள். ஆமாம், மிகப்பெரிய எழுச்சி அது. அதன் பிறகு அவர்கள் பெற்ற அசுர பலத்தை பார்த்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இவர்கள்தான் என்று வெளிப்படையாக அறிவித்தார். அப்படி இருக்க இப்போது நடப்பதும் ஒரு தற்காலிக அமைதியாக இருக்கக்கூடாதா? உங்களுடைய சந்தேகம் முற்றிலும் தர்க்க ரீதியானது. அவர்களின் மீண்டெழும் வரலாற்றை எந்த பாதுகாப்பு நிபுணரும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். ஆனால் 2004இல் இருந்த நிலைமைக்கும் தற்போதைய நிலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? இந்த முறை அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமல்ல, இயக்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள உள்முரண்பாடுகளும் சித்தாந்த வீழ்ச்சியும் தான். உள்முரண்பாடுகளா? கொஞ்சம் விளக்குங்களே. அதாவது, களத்தில் துப்பாக்கி ஏந்தி உயிரை பணயம் வைத்து சண்டையிடும் படையினர் பெரும்பாலும் உள்ளூர் பழங்குடியின மக்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பான இடங்களிலிருந்து அவர்களுக்கு உத்தரவிடும் உயர்மட்ட தலைவர்கள் பெரும்பாலும் பழங்குடியினர் அல்லாதவர்கள். ஓ, இது ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்துமே. ஆமாம், தங்களின் உயிரை மட்டும் மேலிடம் பகடைக்காயாக பயன்படுத்துகிறதோ என்ற ஒரு அதிருப்தி பழங்குடியினர் இளைஞர்களிடம் பரவலாக எழுந்துள்ளது. இதனாலேயே பல ஆயுதமேந்திய குழுக்கள் அரசிடம் சரணடையத் தொடங்கியுள்ளன. அப்படியானால் சித்தாந்த ரீதியான அந்த பிடிப்பும் தளர்ந்து விட்டதா? அதுதான் மிக முக்கியமான புள்ளி. நாம் சற்று முன் பேசினோமே PMGSY சாலைகள் என்று. ஆமாம்,
அந்த சாலைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அரசாங்கத்தின் நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் ஆகியவை காடுகளின் மூலை முடுக்குகளை சென்றடையும் போது ஒரு மாற்றம் நிகழ்கிறது. மாவோயிஸ்டுகள் காலங்காலமாக போதித்து வந்த அரசாங்கம் ஒரு வர்க்க எதிரி என்ற சித்தாந்தம் இப்போது மக்களிடம் எடுப்பதுமில்லை. துப்பாக்கிகளை விட செல்போன்களும் சாலைகளும் தங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தரும் என்பதை அந்த இளைஞர்கள் உணர்ந்துவிட்டார்கள் என்று சொல்லலாம். துல்லியமாக. அப்படியானால் இந்த அச்சுறுத்தல் முற்றிலும் முடிந்துவிட்ட ஒரு அத்தியாயம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி உடனே ஒரு முடிவுக்கு வருவது கடினம். ஏனென்றால் கிளர்ச்சியாளர்கள் சரணடைவது மட்டுமே இறுதித் தீர்வு அல்ல. சரணடைந்தவர்களை மீண்டும் சமுதாயத்தில் சாதாரண மனிதர்களாக இணைப்பதில் பல சட்டச் சிக்கல்கள் உள்ளன. அவர்கள் மீதான வழக்குகள். ஆமா, கொலை வழக்குகள் உட்பட பல கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அரசாங்கம் அவர்களை மன்னித்து வழக்குகளை திரும்பப் பெற நினைத்தாலும் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களின் குடும்பங்கள் அதனை எதிர்த்து நீதிமன்றங்களில் தொடரும் வழக்குகள் ஒரு மிகப்பெரிய சட்டச் சவாலாக உருவெடுத்துள்ளன. அது நியாயமான கோபம் தானே? கண்டிப்பா. எனவே தலைமை இல்லாமல் சிதறிக் கிடக்கும் சில குழுக்கள் மீண்டும் ஒரு வலையமைப்பை உருவாக்க துடிக்கலாம். ஆனால் அவர்கள் முந்தைய காலங்களைப் போல ஒரு மிகப்பெரிய தேசிய அளவிலான கிளர்ச்சியாக உருவெடுப்பது இனி சாத்தியமில்லை என்றே நிபுணர்கள் கருதுகிறார்கள். சரி, இப்போது நமது இறுதி தலைப்புக்கு வருவோம். நாட்டில் இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தவும் உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தவும் 1 பில்லியன் மக்களுக்கு மேலான ஒரு தேசத்தை இயக்கவும் நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுவது எரிசக்தி, அதாவது எனர்ஜி. ஆமா. ஆனால் உலகெங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் நமது வெளியுறவுக் கொள்கையும் ராஜதந்திரமும் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டிருந்த தடை விலக்கை அமெரிக்கா மே 16 வரை நீட்டித்துள்ளது என்றொரு செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தடை செய்யப்பட்ட கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? ஏனென்றால் இந்தியா தன்னிடமுள்ள பெட்ரோல், டீசல் தேவையில் சுமார் 88% வெளிநாடுகளிலிருந்துதான் இறக்குமதி செய்கிறது. இதில் ஒரு நாளைக்கு 2.5 முதல் 2.7 மில்லியன் பீப்பாய்கள் வரை மேற்காசியாவின் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே வருகிறது. அந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த குறுகிய கடல் வழி பாதைதானே? ஆமா. ஆனா உலக எண்ணெய் வர்த்தகத்தின் நரம்பு நாடி. தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் எந்த நேரத்திலும் அந்த வழிப்பாதை மூடப்படலாம் அல்லது கப்பல்கள் தாக்கப்படலாம் என்ற நிலை இருக்கிறது. இதனால் மத்திய ஆசியாவிலிருந்து வரும் எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். நாம் தினமும் வேலைக்கு செல்லும் ஒரு பிரதான நெடுஞ்சாலையில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து முற்றிலும் முடங்கியிருக்கிறது. அந்த நேரத்தில் நமக்கு தடையின்றி அலுவலகம் செல்ல ஒரு பாதுகாப்பான மாற்றுப்பாதை தேவைப்படுகிறது. அந்த மாற்றுப்பாதைதான் ரஷ்யா. கரெக்ட். ஆனால் எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது இல்லையா? ஆமா, அது உலகத்திற்கே தெரிந்த விஷயம். ஆனால் இந்தியாவின் இந்த நேரடி ஒப்பந்தங்கள், அதாவது ரஷ்யாவின் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் நிறுவனங்களுடன் நேரடியாக ஒப்பந்தம் செய்வது ரஷ்யாவிற்கு பல மில்லியன் டாலர்களை லாபமாக கொடுக்கும். இது தெரிந்தும் அமெரிக்கா ஏன் திடீரென இப்படி ஒரு யூ-டர்ன் அடித்து இந்தியாவுக்கு விலக்களிக்க வேண்டும்? இங்கேதான் சர்வதேச அரசியலின் மிகப்பெரிய யதார்த்தம் ஒளிந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கான டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கணக்கீடு. எப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் உலகளாவிய எண்ணெய் சந்தையை ஒரு பெரிய நீச்சல் குளம் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு நீச்சல் குளமா? ஆமாம். ஒரு முனையில் தண்ணீர் ஊற்றினாலும் அது குளத்தின் எல்லா பகுதிகளுக்கும் செல்லும் அல்லவா? அதுபோலதான் இந்தியா ஒரு நாளைக்கு பல மில்லியன் பேரல் எண்ணெயே உலகச் சந்தையிலிருந்து வாங்குகிறது. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் அழுத்தத்தால் இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்குவதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? இந்தியா தனது தேவைக்காக உடனடியாக மத்திய ஆசிய நாடுகளையோ அல்லது மற்ற நாடுகளையோ நாடும். எக்ஸாக்ட்லி. உலகச் சந்தையில் திடீரென இவ்வளவு பெரிய டிமாண்ட் ஏற்படும்போது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை கிடுகிடுவென உயரும். ஓ, சர்வதேச விலை உயர்ந்தால் அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை உயரும் இல்லையா? துல்லியமாக பிடித்தீர்கள். அமெரிக்காவின் உள்நாட்டு எரிபொருள் விலை உயர்ந்தால் அங்கே பணவீக்கம் அதிகரிக்கும். ஒரு தேர்தல் காலத்தில் தங்களின் நாட்டு மக்கள் பெட்ரோல் பங்கில் அதிக விலை கொடுப்பதை எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் விரும்ப மாட்டார். இது ஒரு அருமையான ராஜதந்திரம். ஆமாம்.
ரஷ்யாவை தந்திப்பதை விட தங்களின் உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பதுதான் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு முக்கியமாகப்படுகிறது. அதனாலதான் இந்தியா தொடர்ந்து சலுகை விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிக் கொள்ள அமெரிக்கா அமைதியாக அனுமதியளிக்கிறது. இது உண்மையாகவே ஒரு வின்வின் நிலைமைதான். பூகோள அரசியலின் சிக்கல்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி எந்த தடையுமின்றி மலிவான விலையில் எரிபொருளை பெறுவது இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய பலம். சந்தேகமே இல்லை. சரி, நாம் இன்று விவாதித்த இந்த 4 தலைப்புகளையும் இப்போது ஒன்றாக இணைத்து பார்ப்போம். இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செய்திகள் ஏதோ டெல்லியிலோ வாஷிங்டனிலோ அல்லது சத்தீஸ்கரின் அடர்ந்த காடுகளிலோ நடக்கும் செய்திகள் மட்டுமல்ல. இது உங்கள் வாழ்க்கையை நேரடியாக தீர்மானிக்கக்கூடியவை. எப்படி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இன்று நாம் விவாதித்த அந்த தொகுதி மறுவரையறை சர்ச்சை நாளை நாடாளுமன்றத்தில் உங்களின் வாக்கின் மதிப்பையும் உங்கள் மாநிலத்தின் குரலையும் நேரடியாக தீர்மானிக்கப் போகிறது. பல 1000 கோடிகளில் விரிவுபடுத்தப்படும் PMGSY சாலைகள் திட்டம் உங்கள் ஊரின் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் தீர்மானிக்கப் போகிறது. உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு இதுதான். கரெக்ட். அப்புறம் அந்த சாலைகள் காட்டுப்பகுதிகளில் ஊடுருவிச் சென்று மாவோயிஸ்ட் கிளர்ச்சிகளை ஒடுக்குவதால் இந்த நாடு அமைதியாக செயல்பட முடிகிறது. இறுதியாக, இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி யந்திரமும் தொடர்ந்து தடையின்றி இயங்குவதற்கு தேவையான எரிபொருளை உலகளாவிய போர்ப்பதற்றங்களுக்கு மத்தியிலும் சாமர்த்தியமாக ரஷ்யாவிடமிருந்து உறுதி செய்துள்ளது நமது வெளியுறவுக் கொள்கை. மிக அருமையான இணைப்பு. ஒரு நாடு தனது உள்நாட்டு சவால்களை சமாளித்துக் கொண்டே வெளிநாட்டிலும் தன் இருப்பை எப்படி நிலைநிறுத்துகிறது என்பதற்கான தெளிவான உதாரணங்கள் இவை. சரி, நிகழ்ச்சியின் இறுதிக் கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விடை பெறுவதற்கு முன் வழக்கம் போல உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறோம். இதை ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ஒருபுறம் இந்தியா பல 1000 கோடிகளை செலவழித்து மலைப்பகுதிகளிலும் அடர்ந்த காடுகளிலும் புதிய சாலைகளையும் பாலங்களையும் அமைக்கிறது. இதன் மூலம் மாவோயிஸ்டுகள் போன்ற கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி நாட்டின் நிலவியல் ரீதியான பிரிவினைகளை அழித்து தேசத்தை ஒன்றாக இணைக்கிறது. இது ஒரு மாபெரும் வெற்றி. ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்கிறது. ஆமாம். மறுபுறம் 2026க்கு பிறகு வரப்போகும் அந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அதிக மக்கள் தொகை கொண்ட வடமாநிலங்களுக்கும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கும் இடையே ஒரு புதிய அரசியல் பிளவை உருவாக்க காத்திருக்கிறது. நிலவியல் ரீதியாக தன் எல்லைகளை தகர்த்து ஒன்றாக இணையும் ஒரு மாபெரும் தேசம் நாடாளுமன்றத்திற்குள் அரசியல் ரீதியாக வடக்கு தெற்கு என பிளவுபடும் அபாயத்தை எப்படி கையாளப் போகிறது? இதுதான் அடுத்த 10 ஆண்டு கால இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. இதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தகவல் தேடலில் மேலும் பல சுவாரஸ்யமான ஆவணங்களோடு உங்களை சந்திக்கிறோம். உங்களின் நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. தற்போதைக்கு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.